ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் மூணாவது 93வது பக்கம் 1லேருந்து 9 அதிகரணம் பஞ்சபூதத்தை பற்றி, அந்த படைப்பை பற்றி பேசினது. அப்புறம் 10வது அதிகரணம் 11வது அதிகரணம் ஆத்மா நித்தியகா அப்படின்றத வியாசாச்சாரியார் சொன்னார். 12வது அதிகரணம் ஆத்மா சைத்தன்ய ஸ்வரூபா. இப்போ அடுத்த டாப்பிக்கு ஆத்மா சர்வகதா, அந்த டாப்பிக்கு போகிறோம். 13வது அதிகரணம் 3வது பாதம் 2வது அத்தியாயம் உத்கிராந்திகத்யதிகரணம். இதில் நமக்கு 14 சூத்திரம் இருக்குது. முதல் 10 சூத்திரம் ஏகதேசி மதம், கடைசி 4 சூத்திரம் வேதாந்தி கன்க்ளூஷன். இந்த ஆர்டர் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு சுலபமாக இருக்கும். இப்போ 10 சூத்திரம் ஒரு தடவை படிச்சிடுவோம். உத்கிராந்தி கதி ஆகதீனாம் ஸ்வாத்மானச உத்தரயோஹோ நானுகு அதஸ்ருதேஹே இது சேத்ன இதராதிகாராத் ஸ்வஸ்ஸப்தே உன்மானாப்யாம் ச அவிரோதஹ சந்தனவத் அவஸ்திதி வைஷேஷ்யாத் இது சேன்ன
அப்யுகமாத் திருத்தீஹி குணாத்வா லோகவத் व्यतिरेका गंधवत् तथा च दर्शयति पृथक् उपदेशात्. வந்து முக்கியமான ஆளை பற்றி பேசின்னு இருக்கோம். நேற்றுக்கு ஒருத்தர் வந்து கேட்டார், அகங்காரத்தை பற்றி சொல்கிறீங்களா ஜி அப்படின்னு. இந்த கேம்பில் தான் அகங்காரத்தை நம்ம தொடரதில்லை. அகங்காரத்தை தாண்டி ஆத்மா பற்றி சொல்கிறோம், ஜீவாத்மா பற்றி சொல்கிறோம். அகங்காரம் எப்படி நித்தியமாக இருக்க முடியும்? அது ஜட வஸ்து வேறு. அதை உபயோகப்படுத்திக்கலாம் முடிய அகங்காரம் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா கிடையாது. ஜீவாத்மா இஸ் ஈக்குவல் டு பரமாத்மா. அப்போ அகம் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா சொல்கிறீங்களே ஜி, எப்படி? அகம் அகங்கார அதுக்கு டிஸ்டிங்ஷன் பண்ணுறதுக்கு சொல்லணுன்னா வியாசாச்சாரி ரொம்ப கஷ்டப்படுவார். அகம் இஸ் ஈக்குவல் டு அகங்காரம் கிடையாது. நீ எதையோ நானுன்னு சொல்கிறிய, அதுக்கு பேர் அகங்காரம். ஆத்மாவை நானுன்னு சொல்கிறீன்னா அதுதான் உண்மையான அகம். அகம்னா நான். அப்போ தத்துவமசி சொல்கிற இடத்துல மகா வாக்கியம் அகங்காரம் பரமாத்மா அப்படி இல்லை. ரொம்ப சாதாரண ஃபண்டமெண்டல் விஷயம் இது. என்ன எதை சொல்கிறது? சரி போ, அரைக்குறையாக மேலோட்டமாக கேட்குறது, அப்புறம் முடிவு பண்ணிடுறது. மேலோட்டமாக கேட்குறது அப்புறம் முடிவு பண்ணிடுறது, இதான் தவறு. கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்தா சரியாக இருக்கும். தேர்ஃபோர் அகம் வேற அகங்காரம் வேற. அதுபோல் அகம் வேற ஆத்மா வேற. கரெக்டா? அகத்துக்கு ஒரு பேர் ஆத்மான்னு பேர். அகம் ஆத்மா குடாகேஷ. நல்லா புரிஞ்சுது. அகம் வேற அகங்காரம் வேற. தேர்ஃபோர் அகம் வேற அகம் ஆத்மா வேற அப்படின்னு சொல்கிறேன். இது தவறு. அப்படிதான் அகம் அகங்கார டிஸ்டிங்ஷன் வேற, அகம் ஆத்மா டிஸ்டிங்ஷன் வேறு. ரெண்டும் ஒன்று. அந்த அகம் ஆத்மான்னு சொல்கிறது ஜீவாத்மா. அதில் என்ன கன்ஃபியூஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அது சூக்ஷ்ம சரீரத்தோட சைத்தன்யமும் கலந்த ஒரு மிக்சிங்காக இருக்குது. நமக்கு இந்த அகங்காரத்தையே எம்பசைஸ் பண்ணி பழக்கம். அதனால் அகங்காரம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால தான் அவர் கேட்ட கேள்வி நாட் ராங். ஒரு சம்சயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே அந்த சூக்ஷ்ம சரீரத்தை மைண்டு, அதனால தான் நம்ம வந்து உடம்பு ஜடம் மனசு ஜடம் அப்படி சொல்லி கொண்டு வரோம். எங்கே யாரோட ஜாயின் பண்ணிக்கிறோம்? ஆத்மா சென்சியஸ். அப்போ அகம் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா ஜீவாத்மா, ஜீவாத்மா இஸ் ஈக்குவல் டு பரமாத்மா. ஜீவாத்மா ஈஸ் பரமாத்மா, ஜீவாத்மா ஈஸ் சைத்தன்யம். அப்போ பிரம்ம விஜானேன ஆத்ம விஜானம் பவதி. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அது காரண காரியவாதத்தில் வரும். பிரம்ம ஜானம் ஏவ ஆத்ம ஜானம் பவதி.
ஏதோ திருப்பி திருப்பி பேசுகிற மாதிரி இருக்கும், எம்ஜிஆர் மாதிரி. அப்படி இல்லை, கரெக்டாக சரியாக புரிஞ்சுக்கணும். இதில் கன்ஃபியூஸ் எங்கே இருக்கும்னா, காரண காரியவாதத்தை நிறைய எம்பசைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மகா வாக்கியத்துக்குள்ளே வந்திருக்கோம். ஜீவாத்மாவே பரமாத்மா. நமக்கு ரெலவெண்ட்டோ இர்ரெலவெண்ட்டோ இதுதான் முடிந்த முடிவு. ஓகே, அப்போ வந்து பாரமார்த்திக விஷயத்தில் இப்போ கிளாஸ் நடந்துட்டுருக்கு. அதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்காக பூர்வபக்ஷம், ஏகதேசி, சித்தாந்தம் மூணுத்தையும் நம்ம இந்த ஆர்கியூமெண்ட்டில் கொண்டு போகிறோம். இது தெரிஞ்சுக்கணும். உத்கிராந்தி, கதி, ஆகதினம், ஆகதீனாம், இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த அதிகரணம் முடிகிற வரைக்கும், 13வது அதிகரணம் முடிகிற வரைக்கும் சிலதெல்லாம் நம்ம மைண்டில் பேக்கப்பில் இருந்தால் நல்லது. சம்சாரம் வந்து பல கோணத்தில் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சிரமங்கள், கஷ்டங்கள் இருக்கிறது. அதில் வந்து முக்கியமான கஷ்டம் வந்து பண கஷ்டம் இருக்குது. அதை கொஞ்சம் தாண்டி ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணிட்டா மன கஷ்டம் இருக்குது. ரெண்டை தவிர மூணாவது கஷ்டம் எனக்கு இல்லவே இல்லை. அவர் கிருஷ்ணர் சொல்கிறாரு, வருத்தப்படாததுக்கெல்லாம் வருத்தப்படுகிறாய் ஓய் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அங்கே ஒரு பொடி வச்சு பேசுகிறார். அப்படின்னா வருத்தப்படாததற்கு வருத்தப்படுகிறாய்னா என்ன அர்த்தம்? வருத்தப்படுறதுக்கு ஒன்று இருக்குது. நான் பிரம்மன்னு தெரியலையே, அதுக்காக வருத்தப்படணும். புரியுதா? அந்த இடத்துலையே ஒரு ஒரு ட்விஸ்ட் பண்ணுறார் அவர். முதல்ல எடுத்தோடனே ட்விஸ்ட் பண்ணுறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நீ பேரறிஞன் மாதிரி பேசுகிறாய், ஞானி துக்கப்படுவதில்லை, நான் அனுசோச்சந்தி பண்டிதாக. ரெண்டு பேரை பார்த்து அவர் துக்கப்படுறதில்லை ஞானி. ஒன்று உயிரோடு இருக்கவனை பற்றி, இன்னொன்று உயிர் இல்லாதவனை பற்றி. அவ்வளோதான், ரெண்டு பேரில் தான் அவனுக்கு துக்கம் கிடையாது. கதாச்சுன் அகதாச்சுன் நான் அனுசோச்சந்தி பண்டிதாக. தெளிவாக இருக்குது. அந்த ஒரு 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 ஸ்லோகத்தையே வாழ்க்கை முழுக்க விசாரம் பண்ணால் போரும் போல இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் தத்துவத்தில் உள்ளர போகிறது. அத்வைதம், அநேக ஆத்மாவை உடைக்கிறது. ஏக ஆத்மா தான் இருக்குது. அதுவும் எப்பயும் இருக்குது. அத்திரைக பிரம்ம சமுஷ்ணுதே, அதை தான் 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டைலூட் பண்ணி இந்த சரீரத்தை சம்மந்தப்பட்ட சொல்லி, வாதாவரணம் சொல்லி, சீதோஷ்ணம்ன்றது என்ன, அப்புறம் ஆகமா பாயின அனித்தகா சாதன சதுர்ஷத்தில் உள்ள கொண்டு வந்து திருப்பி ஆத்மாவை கொண்டு போகிறார். அருமையான சிஸ்டம். புரியுறதா? ஆக்சுவலி அந்த 12லேருந்து 24 வரைக்கும் சப்ஜெக்ட் மேட்ரு ஓவர். அதுக்கப்புறம் தேவையில்லை. ஆனால் அதிகாரி பேதம் இருக்குது. அவன் நச்சிகேதன் மாதிரி இல்லை, அவன் பிருகு மாதிரி இல்லை, அவன் ஸ்வேதகேது மாதிரி இல்லை. அப்படின்னா யார் மாதிரி இருக்கான்? கிட்டத்தட்ட நம்மளுடைய பிரதிநிதியாக இருக்கான். யார்? அர்ஜுனன். அதுவும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போது இருந்தானா அர்ஜுனன் கன்ஃபியூஸ்டே ஆகியிருப்பான். இப்போ புரியுறதா? இப்போ நமக்கு வந்து இவ்வளோ யூடியூப் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடச்சி, எல்லா வசதிகளும் கிடச்சி, உலகாயுதவாதத்தினுடைய உச்சியில் இருக்கிற நாம் வேதாந்த படிக்கிறோம்னா எவ்வளோ பெரிய யாருக்கும் கிடைக்காதது நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் நம்மெல்லாம் வந்து
இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள். என்ன புரிஞ்சுக்குங்க, இன்றைய காலகட்டத்தில் டைவர்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுவும் கைக்குள்ளரை கொடுத்துட்டான். முன்னாடியெல்லாம் ப்ரௌசிங் பண்ணி அது ஒரு இடத்துக்கு போய் என்னென்னோ கெட்டு போகிறதுக்கு கொஞ்சம் அலையணும். இப்போ கெட்டு போகிறதுக்கெலாம் அலையவே வேண்டாம். ஒரு ஒரு ஃபோனை கொடுத்துட்டா போகிறோம். ஃபோனு மாத்திரம் கொடுத்துட்டா யாருடைய துணையும் வேண்டாம். நம்ம பகவான் வேண்டாம், ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம், ரிலேஷன்ஸ் வேண்டாம், தம்பதி வேண்டாம், பரிவார் வேண்டாம். ஒன்றே போகிறோம். நம்ம ஃபுல் என்கேஜ், நிதித்தியாசனம். ஒன்று போகிறோம், இது ஒன்று போகிறோம். நீங்கள் எங்கே வேணால் என்னை போடுங்க, தூக்கி தண்ணி இல்லாத காட்டில் கூட போடுங்க. ஃபோன் இருக்கு, அங்கே இன்டர்நெட் இருக்கு. அந்த விவசாய நிலத்திலே ஒரு இன்டர்நெட்டுக்கு சொருகி அப்படியே உழுதுண்டே வந்து இதை கேட்டுட்டே இருக்கலாம். எல்லா இடத்துலையும் வச்சுக்கணும். இது இருந்துட்டா நம்ம மைண்டு வந்து இருக்கும். இது எப்படி பழக்கப்படுத்துகிறோம்னா, நான் கெட்டால் மாத்திரம் போகாது, என்னுடைய அடுத்த ஜென்ரேஷனும் என்ன மாதிரியே வரணும், இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரணும். அதுக்காக சாப்பிடும்போது கூட அந்த ஃபோனை தூக்கி காட்டி வச்சு அது பாட்டு பார்த்துட்டு அது சாப்பிட்றதா சாப்பிட்லையா, ருசிக்கிறதா ருச்சி இல்லையா, ஒன்றும் கிடையாது. இந்த அம்மாவுக்கு வேலை முடிஞ்சுது. இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அது வாய் எங்கே இருக்குன்னு மாத்திரம் பார்த்து அதில் சொருகணும், அவ்வளோதான். அப்படியே சாப்பிட்றோம். அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுருவாங்க, 5-10 வருஷம். டே ஃபோன் பார்க்காத, பழக்கம் ஆயிடுச்சு. புரியுறது பார்க்கக்கூடாதுன்னு புரியுறது. ஆனால் அப்படியே நேராக போய் அங்கே போய், ஐயோ அவங்ககிட்ட வரவே என்னென்ன 5 hours ஓவர், 5 hours 6 hours. இப்போ நம்ம சென்சஸ் எல்லாம் உபயோகப்படுத்துறது இது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு ஃபோன் போகிறோம், ஃபலூடா வேணுமா, ஃபோன் போகிறோம். என்ன வேணால் உனக்கு ஜகத்தில் எல்லாம் ஆகாசத்துக்கு கீழே என்னெல்லாம் வேணுமோ ஃபோனில் இருக்குது. புரியுதா? அப்போது இந்த மாயையினுடைய திருவிளையாடல் உனக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஃபோனில் கொடுத்துட்டான். அதுவும் இன்னும் என்ன ஃபோன் அது? இது ஸ்மார்ட் ஃபோன். ஸ்லோவாக அவன் லைஃப்பில் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துட்டான்னா நார்மல் ஆகிட்டான்னு அர்த்தம். புரியுறதா? வெரி டிஃபிகல்ட். ஆனால் அந்த ஃபோன் வச்சு தான் நம்ம ஆத்ம விசாரமே பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம். மற்றவங்களாம் அடிக்ட் ஆகிட்டாங்க. புரியுதா? நாட்டு மெத்து, நாட்டு கஞ்சா, ஃபோனு. முன்னாடிலாம் 10-20 வருஷத்துக்கு முன்னாடி காஃபி சொல்லிகிட்டு இருந்தேன். நம்ம ஸ்டேட்டஸே இப்போ வசந்துட்டு. அப்போ அந்த விஷயத்துலேருந்து தப்பிச்சு டைவர்ஷன்லாம் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயத்தில் அகம் என்ற சொல்லோட பொருள் என்ன, அகங்காரம் கிடையாது, ஆத்மான்னு வரணும். அந்த ஆத்மாவை ஜீவாத்மாவான்னு கன்வெர்ட் பண்ணணும். அந்த ஜீவாத்மா பரமாத்மா, நித்யஹா, சைத்தன்ய ஸ்வரூபா, சர்வகதா. இதான்ப்பா மொத்த டாப்பிக்கு. அதுக்கு நிறைய டெக்னிக்கலாக ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு கொண்டு வரோம். நமக்கு வந்து பலவிதமான சம்சாரங்கள் இருக்கிறது. அதில் முக்கியமான சம்சாரம்
எல்லாருக்கும் ஃபுல் பண்ணுறது, புஷ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஐ ஆம் த ஃபைனைட். ஐ ஆம் த ஃபைனைட். எனக்கு எவ்வளோ வந்தாலும் போரலை, எவ்வளோ இருந்தாலும் திருப்தி இல்லை, குறைவு, ஃபைனைட். I am the small. I am the smallest in the world. I am the infinite small. I am extremely small. இந்த உலகத்தை பார்க்க 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 நான் குட்டியாக ஆயின்றிருக்கேன். இவன் விஸ்வரூபம் கேட்டான் அர்ஜுன். விஸ்வரூபத்தை காட்டின உடனே வெலத்து போயிட்டான். கண்ணா, அந்த கோர காட்சியை காட்டாத, திருப்பி சௌந்தரியமா அப்படி காலோட கால் போட்டு சிருஷ்டி ஸ்திதி லய எல்லாம் ஒரே ஆளுகிட்ட இருக்கு. புரியுறதாப்போ? விஸ்வரூபம் கொஞ்சம் தான் காட்டினான், அதுவும் இவன் தான் கேட்டான். அதுவும் இரண்ய கர்ப்ப லெவலில் தான் காட்டுறான், டோட்டலாக பண்ணல, இன்ஃபினிட்டில். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இந்த அனந்தம் இருக்கு இல்லையா, இன்ஃபினிட், இது புரியாதனால தான் நிறைய மதங்கள் உருவாயிருக்கு வேதாந்தத்துக்குள்ளற. நான் சொல்கிறது வெளியில் இருக்கிற கிறிஸ்தவ முஸ்லீம் அவங்களெலாம் இதில் வரவே வராது. தத்துவத்தில் ஆன்மீகத்துக்குள்ளற பல விதமான கோணத்தில் வந்ததுக்கு காரணம் சத்தியம் ஞானம் இது ரெண்டும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அனந்தம்ன்றதில் இதுவாங்க. ஐ எம் ஜீவாத்மா செப்பரேட்டு சொல்லிட்டா முதல்ல பாதிக்கப்படுறது ஆள் யார்? என் ஓனர். பரமாத்மா நீ சொல்கிறீங்களே என் ஓனர்னு, அவரை நீ இன்டைரக்டாக கொலை பண்ணுறடா பாவி. நீ செப்பரேட் சொல்லும்போது அவர் இன்ஃபினிட் ஆகவே முடியாது. என்ன புரிஞ்சுக்கா? நான் தான் ஒருத்தர் தனியாக இருக்கேன்னு, அவர் எப்படி இன்ஃபினிட் ஆக முடியும்? அப்போ இன்ஃபினிட்டின்னா என்ன அர்த்தம்? டோட்டாலிட்டி. நான் அதில் செப்பரேட்டாக இருக்கேன்னு, அவர் எப்படி இன்ஃபினிட் ஆக முடியும்? புரியுதா? உன்னை பாதிக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த பரமாத்மாவே பாதிக்க வைக்கிறாய் அப்படின்றார் சங்கரர். புரியுதா? அப்புறம் நீ ஜீவாத்மா செப்பரேட் சொன்னால் அவருக்கு தோஷம் வேறு வந்துடும். அவருடைய பார்ட்டாக நீ இருந்துன்னா நீ பண்ணுற தப்பெல்லாம் அவரோடதாகிடும். புரியுறதா? அப்போது இதெல்லாம் பிரச்சனை இல்லைப்பா. பரமாத்மா தான் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் ஜீவாத்மா. ததேவ துவம் துவமேவ தத்து. யூ ஆர் நாட் ஸ்மால்னஸ், நீ குறைவு கிடையாது, யூ ஆர் த இன்ஃபினிட். புரியுதா? குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா கண்ணா, குறை ஒன்று இருந்தாலும். ஏன்னா அவர் விசிஷ்டாத்வைத்தம் பாடினவர். புரியுறதுன்னு இப்போ நம்ம பட்டாச்சாரியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கிட்டு வந்திருக்கோம். எங்கேயோ இருந்தார் அவர், மெதுவாக கீழே இந்த 5வது வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டார். அநேகமாக 10 வருஷம் ஆனோன்னா அவர் அத்வைத்தத்துக்கு வந்துடுவார். அதில் நீ அந்த மாற்றத்தை பார்க்கணும், பாடி லாங்குவேஜ் பார்க்கணும். ஸ்லோவாக அவங்க வார்த்தை பேசுகிறதெல்லாம் ஃபஸ்ட் இயர் எப்படி இருந்தார், செகண்ட் இயர் எப்படி இருந்தார், இப்போது எப்படி இருக்கார். நேற்றுக்கு நடந்த விஷயத்துக்கு அவர் முதல் வருஷம் ஆள் மாதிரி இருந்தார்னா அவளை கண்ணிலே கொண்டு போட்டுருவார். பெருமாள்கிட்ட ஏறி டான்ஸ் ஆடுறேலான்னு தள்ளிப்போங்க எல்லாம் உன்னோட சேர்ந்து அவரும் டான்ஸ் ஆடாத குறை தான்.
ஏகம் வஸ்து. அப்போது யோவை பூமா தது சுகம், யோவை பூமா தது சுகம். எந்த ஒன்று பூமா எல்லையற்றதோ, பூமான்னு பொம்பளை பிள்ளைன்னா பூமான்னு வைக்கணும், இன்ஃபினிட்டு. புரியுதா? எது இன்ஃபினிட்டோ அது சுகம். நான் அல்பே சுகம் அஸ்தி. எது அல்பமா அது சுகம் கொடுக்காது. புரியுதா? பூமானாம் பகவகா விஜிக்ஞாசஸ்ஸ இதி. ஓ குருவே, எனக்கு அந்த இன்ஃபினிட்டை சொல்லிக் கொடுங்கோ, அதுதான் எனக்கு வேண்டும். அப்படி நாரதர் கேட்கிறார் குருநாதர்கிட்ட. புரியுறதா? அப்போ அவருக்கு எல்லா விஷயமும் லௌகீக சுகங்கள்லாம் இருந்தோம், படிப்பு இருந்தோம், அழகு இருந்தோம், அறிவாற்றல் இருந்தோம், சொத்து பத்தலாக இருந்தோம், சொந்தக்காரங்களாம் இருந்தோம். அவர் ஃபைனைட்டாக நினைக்கிறார், தன்னை ஃபைனைட்டாக நினைக்கிறார். ஆத்மவித் சோகம் தரதி அப்படி சொல்கிறாங்க, ஆனால் தெரியல எனக்கு. அவர் அதுவரை தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஆத்மாவை அறிந்தவன் அவனுக்கு சம்சாரம் கிடையாதுன்னு தெரிகிறது. அப்படி சொல்லுகிறார்கள், ஆனால் தெரியல எனக்கு. யார்? நாரதர். அப்போது இது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த ஆத்மா விஷயத்தை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்கோம். புரியுறதா? உத்கிராந்தி கத்தியதிகரணம் 2-3-19 சூத்திரம். உத்கிராந்தி கதி ஆகதீனாம். இதில் 19லேருந்து 32 வரைக்கும் 14 சூத்திரம் இருக்குது. பெரிய அதிகரணம். இங்கே வியாசாச்சாரியா ஜீவாத்மா பரிமாண விசாரகா, ஜீவாத்மா பரிமாண விசாரகா, பரிணாம போட்டுக்கூடாது, பரிமாணம். பரிமாணம்னா என்ன அர்த்தம்னா மெஷர்மெண்ட். பரிணாமம்னா என்னது? விகாரம், மாடிஃபிகேஷன். நாட் பரிணாமம். புரியுதா? அங்கே எங்கேயோ உபயோகப்படுத்துகிறேன் பரிணாமம்னு. இங்கே வந்து பரிமாணம், மெஷர்மெண்ட், அளவு. ஜீவாத்மா பரிமாண விசாரம். ஜீவாத்மாவுடைய அளவு எவ்வளோ சைஸ் இருக்குது அதை பற்றின விசாரம் இப்போ செய்கிறது. இந்த அளவு சைஸு சூத்திரம் 19லேருந்து 28 வரைக்கும் ஜீவாத்மா அணுத்துவவாதகா, ஸ்மாலஸ்ட் ஸ்மால், எக்ஸ்ட்ரீம் ஸ்மால் அப்படி சொல்கிறது 19லேருந்து 28. அது நித்யகா. அதுக்கப்புறம் 29லேருந்து 32 வரைக்கும் 4 சூத்திரம் ஜீவாத்மா விபுகு, இன்ஃபினிட். ஓகே. இப்போ இதில் அது வந்து பிக்கஸ்ட், அதுதான் அல்டிமேட், இன்ஃபினிட். நடுவில் மத்திய பரிமாணம் இருக்குது. ஓகே. இதில் இடைப்பட்டது மத்திய பரிமாணத்தை வந்து எடுத்துக்கிறதில்ல ஏகதேசி. ஏன்னா அது பரிஷபல். ஒன்று விஷயத்தை வந்து இருட்டாயிடுச்சுன்னா எதுவும் தெரியாது, ரொம்ப லைட்டு பிரகாசமாகிடுச்சுனாலும் உன் கண்ணு எதுவும் தெரியாது. 2 கோடியில் போனேன்னா அது தெரியாது. அந்த வகையில் அணு அண்டு விபு இதுதான் இப்போதைக்கு நம்மளுடைய டாபிக். ஓகே. அப்போ ஜீவாத்மா விபுகு, விபுகுண சர்வகதா, இன்ஃபினிட்டு, ஆகாசவத்து. அப்போ 12வது அதிகரணம் ஞாதிகரணம், ஞ அதிகரணம் 2-3-18 முடிவு, கன்க்ளூஷன். மேலோட்டமாக முரண்பாடு உள்ளது போல தோன்றது,
ஜீவாத்மா ஞாதா அல்லது ஞானம் ரெண்டுமே ஸ்ருதி வாக்கியம் இருக்குது. ஞாதாவுக்கும் ஸ்ருதி வாக்கியம் இருக்குது, ஞானம் சொல்கிறதுக்கு ஸ்ருதி வாக்கியம் இருக்குது. முரண்பாடு, அதில் முரண்பாடு இல்லை. நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ பச்சை தண்ணி இருக்கிறது, ஜில் தண்ணி, அது நம்ம வெந்நீராக்குறோம். நம்ம அப்போ என்ன பண்ணுறோன்னா, அதை இன்ட்ரென்சிக் நேச்சராக இருக்கிறத இன்சிடென்டல் நேச்சராக ஆகும், கொஞ்சம் உபயோகப்படுத்திக்கிறதுக்காக பண்ணிட்ட பிறகு அப்படியே விட்டுட்டோம்னா அது எப்படி ஆகிடும், திருப்பி இன்ட்ரென்சிக் போயிடும். இன்சிடென்டல், இன்ட்ரென்சிக். இந்த ஃப்ளாஸ்க் வாட்டர் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஹாட்டையும் கொஞ்ச நேரம் வச்சுக்கோம், ஜில்லும் கொஞ்ச நேரம் வச்சுக்கோம். ஆனால் இது ஃபுல் வாரண்டின்னு 12 hours. மற்ற ஃப்ளாஸ்க்கு மாதிரி இல்லை, இது கொஞ்சம் ஸ்பெஷல். சாதன சதுஷ்டி அதிகாரி போல இருக்கு. அப்போ நீ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் எவ்வளோ வேணா, ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட அது ஃபைனைட். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீ ஜீவாத்மா பரமாத்மா செப்பரேட்டு சொன்னால் கூட அதை நம்ம ஒத்துப்போம், காரண காரியவாதத்தில் கூட ஒத்துப்போம். அது இன்ட்ரென்சிக் நேச்சர் கிடையாது, அது இன்சிடென்டல். புரியுதா? அதனால் நம்ம சொல்கிறது எந்த கான்டெஸ்ட்டில் சொல்கிற, எதுக்காக சொல்கிற, யாருக்கிட்ட சொல்கிற, எந்த அதிகாரிக்கு சொல்கிற, அது நமக்கு தெரியணும். தேர்ஃபோர் ஜீவாத்மா ஸ்ரோதா, திருஷ்டா, பிரமாதா, ஞாதா இது எல்லாமே இன்சிடென்டல் நேச்சர். இன்ட்ரென்சிக் நேச்சர் என்ன? ஜீவாத்மா சைத்தன்ய ஸ்வரூபா, கான்ஷியஸ்னஸ் ஈஸ் ஜீவாத்மா. அப்படி 11-12 ஜீவாத்மா நித்யகா சைத்தன்ய ஸ்வரூபகான்னு பார்த்து முடித்தோம். இப்போ 13வது அதிகரணத்தில் முதல் 2 சூத்திரம் எப்படி சொல்கிறதுனா, ஜீவாத்மா பரிமாணத்தை பற்றி பேசுறது. அப்போ 1-3-24 அதில் சொல்லுச்சு அங்குஷ்ட மாத்திர வித்யா. 1-3-24 என்ன அர்த்தம்? முதல் அத்தியாயம். அங்கே அங்குஷ்ட மாத்திரம் சின்னதாக இருக்கிறது, அது எதுக்காக சொல்லப்பட்டது? உபாசனைக்காக சொன்னோம். இங்கே ஞானத்திலே சொல்கிறோம், உபாசனைக்காக ஹிருதயத்தில் தகர வித்யாவில் தகராகாசக அங்கே வச்சு உபாசனைக்கு சொன்னோம். இங்கே என்ன டிஸ்கஷன் சின்னது தான், ஆனால் அது சின்னது இல்லை, எல்லாமே ஒன்று தான் அப்படி. ஓகே, அப்போ ஜீவாத்மா என்பது பரமாத்மாவே மகா வாக்கியத்தில் சொல்கிறோம் நம்ம. ஓகே, இது இந்த சங்கர வியாசாச்சாரியார் சொல்கிறார். உத்கிராந்தி கதி ஆகதீனம், ஆகதினாம். இன்னைக்கு கூட வேதத்தை அறியாதவர்கள், அதாவது ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அல்லது மேலோட்டமாக பார்த்து நிறைய குழப்பமாக உள்ளவர்கள் வேதாந்தம் கூறுற பிரமாணத்தை ஏற்றுக்கிறதில்லை. ரொம்ப பாப்புலராக இருப்பாங்க, அவங்ககிட்ட ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க, ஆனால் இந்த தத்துவத்தை ஏற்றுக்க மாட்டாங்க. சொல்லவும் முடியாது. நம்பர் ஜாஸ்தி ஆக ஆக நீ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். ஒன்றும் இல்லை, திடீர்னு 50 டீச்சர்ஸ் வந்துட்டாங்க. அன்றைக்கி ஒரு ஒரு முட்டு இது போடுற மாதிரி 2 கிளாஸ் எடுக்க வேண்டியது 1 கிளாஸ் எடுந்தது. புரியுதா? ஏன்னா நம்பர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும். திஸ் இஸ் நேச்சுரல். புரியுதா? அப்போது இது நாட் ஃபார் மெஜாரிட்டி, பாப்புலாரிட்டி. வேதாந்த பாப்புலாரிட்டி கிடையாது. உன்னோட பாப்புலாரிட்டிலாம் எல்லாத்தையும் டவுன் பண்ணிடும். ஏன் டவுன் பண்ணிடும்?
இல்லை. புரியுது? அப்போ பூர்வபக்ஷம் ஜீவாத்மா 3 பரிமாணங்கள் அளவு பற்றி சொல்கிற போது சுருத்தி கோட் பண்ணுறான். இந்த பூர்வபக்ஷி இருக்கான்ல, அவனுக்கும் அறிவு இருக்குது, வேதாந்த நாலேஜ் இருக்குது. புரியுதா? இங்கே நம்ம சொல்கிற பூர்வபக்ஷன்றது வெளியில் பேசுகிறானுங்களா, அவனுங்கள்ல. அவன் எதையுமே தெரியாது அவங்களுக்கு. ஆகஸ்ட் 19 எலெக்ஷனு, அந்த குரூப்பெல்லாம் நம்ம சேர்த்துக்கூடாது. துஷ்ட குரூப்பு. ஒரு நம்பர் கூட சொல்ல தெரியல. அவன் கோடிக்கணக்கில் எப்படி செலவு பண்ணுவான், நிர்வாகம் பண்ணுவான், எவ்வளோ கடன் வாங்கினானே கூட தெரியாது போல இருக்கு. எனக்கு என்ன தோன்றதுன்னா, அடுத்த தடவை நம்ம வரமாட்டோம், மேக்ஸிமம் கடன் வாங்கி அடுத்தவன் தலையில் கட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணுறானுங்க. நெக்ஸ்ட்டு எலெக்ஷனில் யார் ஜெயிக்கிறானோ அவன் படாத பாடுபடணும். நல்லா கேள்வி கேட்கலாம் எதிர்க்க, இது பண்ணியா அது பண்ணியான்னு. எல்லாம் பிளான் தான், எல்லாம் பிளான் தான். ஆனால் பகவான் ஒரு பிளான் வச்சுருப்பார். எதா மண் தோண்ட தங்கம் வரும், எல்லாத்தையும் சமப்படுத்திடுவார். அதெல்லாம் ஈஸ்வரை பார்த்துப்பான். அப்போ ஜீவாத்மா எப்படிப்பட்டது? முண்டக்க 3:1-9 வகுப்பு 42வது வகுப்பு. அணுப்பரிமாணம். நம்ம அப்போது இந்த முண்டக்க படிக்கும்போது இப்படிலாம் விலங்குமாக இருக்கும் அந்த வேர்ட்ஸ் எல்லாம், அப்படி யோசிச்சு கூட மாட்டோம். இப்போ பார்த்தா ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் டிஃப்ரெண்ட்டு பர்செப்ஷன் இருக்குது. திஸ் கால் மெச்சூரிட்டி. பிரம்மசூத்திரம் அவருக்கு தெரியாதா? ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், 4 சூத்திரமே போருன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாதா? அங்கே கமா போடுறாரு 4வது சூத்திரத்தில். இனி விசாரம் தொடரட்டும் அப்படின்றார். தாத்பரியம் நிர்ணயிக்கப்பட்டது. தத்து சமன்வயாத். அந்த தூ தான் மீதி சூத்திரம்லாம். 551 சூத்திரம் தூ. இப்போ புரியுறதா? அப்போ சரி. அப்போது இந்த விஷயம் ஏஷகா அணுகு ஆத்மா சேதசா வேதிதவ்யா. ஜீவாத்மா மனதுக்குள்ளே இருக்கிற சூக்ஷ்ம அளவு, அணு, ஆட்டம் சைஸ். புரியுதா? அப்போ பூர்வபக்ஷி அறிவோடு தான் பேசுகிறான். செகண்டு கட்டோபனிஷத்து 2:3-17. 2:3-17 அங்குஷ்ட மாத்திரா புருஷா. ஆத்மாவுடைய அளவு முன்னாடி அணு சொன்னா இல்லையா, அதை விட சைஸ் பெருசு, மத்தியம சைஸ், மத்தியம பரிமாணம். பிருகதாரண்யம் 4:4-22. சவா ஏஷ. இத்தனை நேரத்துக்கு மனப்படம் ஆயிருக்கணும், ஏன்னா நிறைய தடவை இதை சொல்லிட்டோம். 4:4-22, அப்புறம் 4:4-25, அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம். அதை சொல்லிகிட்டு இருக்கும்போது தெரியணும், அப்புறம் போய் பார்க்கணும். சவா ஏஷகா மகான் அஜகா ஆத்மா. பிறப்பற்ற ஆத்மா, எல்லையற்றது, இன்ஃபினிட், விபு பரிமாணம். அப்போ ஜீவாத்மாவாகிய நான் அணு மிக மிக சிறியதா அல்லது விபு மிக மிக பெரியதா, மத்தியம எடையில் உள்ளதா? இப்படி உபனிஷத்து 3 விதமாக ப்ரெசன்ட் பண்ணுறது. அதனால் உபனிஷத்துக்கு கன்ஃபியூஸ் இருக்கிறது. அதனால் அது பிரமாணம் கிடையாது, அப்பிரமாணம். அப்படி பூர்வபக்ஷியோட வாதம். கரெக்டாக தான் இருக்கேன், புத்தியோடு தான் பேசியிருக்கான். புரியுதா? ஆத்மா இஸ் ஈக்குவல் டு அகம். என்னை பற்றின குழப்பம் ஏற்கனவே நான் குழம்பியிருக்கேன். அதில் சாஸ்திரம் வேறு 3 விதத்தில் பேசுறது. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் தனியாக இருந்தாலும் பிரச்சனையாக இருக்கு, கஷ்டப்பட்டு இந்த மாதிரி காலு கடுக்க உக்காந்து சாஸ்திரம் கேட்கும் போதும் பிரச்சனையாக இருக்குது. என்னை பற்றி நான் குழப்பம் தீரவே இல்லை. பேசாமல் திருவண்ணாமலை எங்கேயாவது உக்காந்துட்டோம்னா
பிரச்சனை தீர்ந்துடும். நிறைய பேர் ஒரு ஆசிரமத்தை விட்டுட்டு இன்னொரு ஆசிரமத்துக்கு ஓடிடலாம் போல தோணும். புரியுதா? பிரச்சனை தீராது. இன்னும் ஜாஸ்தி வேணா இருக்கலாமே ஒழிய, அது பழகின மூஞ்சே நம்மளை ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். அதனால் அப்படியே இருந்து இப்போ ஒரு ட்ரையல் பண்ணிட்டுருக்கேன் நான். ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போகலான்னு. எல்லா ஆசிரமும் ஒரே எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாமே ஒன்று பார்த்துடணும். சும்மா போகாமே அந்த பக்கம் இப்படிலாம் அப்படிலாம் நம்ம ஒத்துக்கிறது கிடையாது. நம்மளாக பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அனுபவமுங்க, யுக்தி, அனுபவம், சுருத்தி 3 சேர்ந்து தான் நாலெட்ஜு. புரியுதா? இப்போ என்னை பற்றின புரியறதானா ஆறுதல் என்னென்னா, ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் லைட் ஆஃப் ஆச்சுன்னா உடனே பக்கத்து வீட்டில் இப்படி பார்க்கணும். ஓ, அவனுக்கு போயிடுச்சா, சரி வந்துடும் விடு. அந்த மாதிரி சொல்லும், கவலைப்பட எல்லோரும் வீட்டுக்கு தான் போயிருக்கு, சும்மா இரு. பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாம் கூட இதெல்லாம் திண்டாடுகிறார்கள். அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவனே அவ்வளோ பெரிய ஆள், அவன் திண்டாடுறான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ நான் என்பதனுடைய பொருள் தான் உலகத்திலேயே சொல்லிலேயே கஷ்டமான சொல் நான் என்ற பொருள். அதற்கான அர்த்தம் தான் தெரியாமல் இருக்கு. ஆத்மா நித்யஹா அப்படி சொல்லும்போது காலத்தினுடைய அடிப்படையில், ஆத்மா சைத்தன்யஹா வஸ்துனுடைய அடிப்படையில், ஆத்மா அனந்தஹா தேசத்தினுடைய அடிப்படையில். இப்போ தேச கால வஸ்து அதனுடைய அடிப்படையில் இங்கே சூத்திரக்காரர் நமக்கு அழகாக எடுத்து கொடுத்துட்டுருக்கார். புரியுதா? அதாவது நம்ம ஒரு காலம் சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட இப்போது 2024 இருக்கோம். கிட்டத்தட்ட இல்லை, இது உறுதி 2024 தான் இருக்கும். கிட்டத்தட்ட 2000 இந்த வேதாந்த வகுப்பு இருக்குது. அப்படின்னா 1 2 3 டபுள் டபுள் ஆயிடுத்து, முடிஞ்சுத்து. அந்த ஒரு சிஸ்டம் பண்ணியிருக்கேன்ல, நாளைக்கு பேசுவோம் அதை பற்றி. 1 2 3 டபுள் டபுள். அதனால தான் 1 2 3 டபுள் டபுள் அண்ட் டபுள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நடுவில் அங்கே ஒரு பொடி வச்சு இன்னொரு 24 அப்படி போட்டிருப்பேன். ஏன்னா நமக்கு எல்லாத்துலேயும் 48 வரணும், அப்படி ஒரு கணக்கு. ஆயுசு இருக்குமோ இருக்காதோ தெரியாது, ஆனால் 48 வருஷம் ஒரு மண்டலம் கிளாஸ் கேட்கணும். 48 வருஷம் கேட்டேன்னா ஏதோ கொஞ்சம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதா? அதுக்கு ஆயுசு வேணும், ஆரோக்கியம் வேணும். புரியுதா? பணம் தேவையில்லை, பணம் குறைய நல்லது. அப்போ தான் சுத்தாமல் இருப்போம். இல்லை பியூட்டிஃபுல் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். புரியுதா? சும்மாவே இருந்தீங்கன்னா கூட சாப்பாடு போடுவான் உனக்கு பெற்றதுக்கு, இல்லை யாராவது பக்கத்து வீட்டுக்காரனாவது போடுவான், கவலைப்படாத. ஏன்னா அது ரூலு, படைச்சவனுடைய ரூலு. அது வரைக்கும் உயிர் இருக்கும். எவனும் போடலைன்னு என்ன அர்த்தம்? உனக்கு உயிர் போயிடும்னு அர்த்தம். எவனும் போட மாட்டான். அதனால் எதை பற்றி முதல்ல கவலைப்படக்கூடாது, எதை பற்றி கவலைப்படக்கூடாது. புரியுதா? இது ஃபஸ்ட்டு விஷயம். அப்போது இந்த ஒரு கணக்கு இருக்க, அது கரெக்டாக தான் இருக்கும் போல இருக்குது. இந்த சாஸ்திரம் படிக்க இந்த 48 வருஷம் மினிமம் தேவைப்படுறதுக்கு போல இருக்கு. அதில் நம்ம இதெல்லாம் பண்ணிவிடுவோம். அதில் கட் அடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் இந்த லாஸாக பே பண்ணிவிடுவோம். புரியுதா? லீவு எத்தனை இருக்கோ அதை விட தாண்டி லீவு போட்டுருவோம். இதெல்லாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் ஒரு கணக்கு பண்ணி ஒரு சைஸாக ஏதோ பண்ணி கொண்டு போனோம். புரியுதா? இல்லைன்னா இந்த உனக்கு அம்பேன்னு விட்டுருப்பாங்க. பகவான் திடீர்னு பிரம்மசூத்திரத்தில் விட்டாம்பார் இப்போ கொண்டு வந்து. புரியுதா? கண்டினியூ பண்ணுறதுக்காக. அதனால தான் குரு பிடிச்சிக்கணும் போல இருக்கு. இல்லாட்டி இதை எடுக்கலைன்னு வச்சுக்கோ,
உனக்கும் கஷ்டம் இல்லை, எனக்கும் கஷ்டம், ஆனந்தமாக இருக்கு. சந்தோஷமாக 1500 சீரியலில் நடத்திட்டு ஆனந்தமாக போய்டலாம். அதில் லட்டுன்னு, அதில் 10 சுத்து முறுக்குன்னு என்ன இன்னும் இருக்குது. அதில் ஒரு சுகம் இருக்குது, ஆனந்தம் இருக்குது. ஒன்றுமே இல்லை, நிர்குணம், எந்த சுவையும் கிடையாது. அர்த்தார்த்தத்தில் ஒன்றுங்க. அப்போது இங்கே இவன் என்ன சொல்கிறான், தர்க்க சாஸ்திரத்தை எடுத்துக்கிறான். தர்க்க சாஸ்திரத்தை படி என்னன்னா ஆகாசம் நித்யா. ஏன்? சர்வகதத்வாத் ரூலு. எது ஒன்று எல்லா இடத்துலையும் இருக்கிறதோ அதுக்கு பேர் நித்யா. ஓகே, விதி. அப்போ எந்த ஒன்று எங்கும் வியாபித்துள்ளதோ அது நித்தியம், இம்பரிஷபிள், அழியாதது. இது தர்க்க சாஸ்திரத்தினுடைய கன்க்ளூஷன். நெக்ஸ்ட்டு அணுபரிமாணம், மெஷர்மெண்ட்டு. இப்போ ஏகதேசி எதை தேர்ந்தெடுத்திருக்கான்? அவன் எதுக்கு ஓட்டு போடுறான்? அணுபரிமாணம். ஏகதேசி மதம் ஜீவா நித்தியம் அண்டு அநேகம். புல் முதல் பிரம்மாஜி வரை எண்ணற்ற உயிர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொன்றும் ஆத்மா. அதனால் சங்கர் முதலானவர்கள் பூர்வபக்ஷி ஏகதேசி அறிமுகப்படுத்தியது ஏன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்படிதான் வியாசாச்சாரியரே ஏகதேசி மதம் சூத்திரம் 19லேருந்து 28 10 சூத்திரம் பண்ணியிருக்காரு இதுக்காக. அதுக்கப்புறம் 29லேருந்து 32 வந்து 4 சூத்திரம் வந்து விபு சூத்திரம் சொல்ல போகிறாரு. ஏகதேசி மதன்றது கிட்டத்தட்ட பின்னாடி வந்த விசிஷ்டாத்வைத அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஓகே, அதில் சிலது மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த விஷயத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இதில் சண்டை போடாமல் ஃபஸ்ட்டு விசிஷ்டாத்வைத்தம் வந்து முதல் படி, முதல் ஞானம். அத்வைதம் வந்து 2வது படி, முடிந்த முடிவு. ஒன்று விவகாரத்துக்கு உபயோகமாக இருக்கும், இன்னொன்று பாரமார்த்திகத்துக்கு உபயோகமாக இருக்கும். நமக்கு சண்டை கிடையாது, புரியுதா? இதை நீ கேட்கறதுனாலையோ படிக்கிறதுனாலையோ சொல்கிறதுனாலையோ அது மாதிரி ஆகிடாது. ஆனால் ட்ரூத்து அதுதான் ட்ரூத்து, புரியுதா? ரைட்டாக புரிஞ்சுக்கோ. இந்த பாணிகிரகில் எங்கள் சுவாமிஜி போய் அத்வைத சதஸ் எடுக்க சொன்னார். இப்போ கவர்னராக இருக்கார் எல் கணேசன். அவர் வந்து என்னை வந்து பார்த்த உடனே அவர் எனக்கு பாஸ் முன்னாடி. அத்வைதம் முடிந்த முடிவு அவர் பார்த்தார். இப்படி அந்த பார்வையிலே நமக்கு தெரிஞ்சிடும்ல எல்லாமே. நம்ம எப்படி நானும் ரொம்ப இன்னோசென்ட்டாக இருப்பேன் நான், புரியுதா? அவர் ஆசிரமத்தில் வந்து பார்த்துட்டு நீங்கள் அவர் சொல்லிருக்கார், பரமார்த்தானந்தஜி சொல்லிருக்கார். ஏற்கனவே இந்த சப்ஜெக்டை வந்து பூஜ்ய சுவாமிஜி எடுத்திருக்காரு. இப்போ பரமார்த்தானந்தஜி என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, அவர் எடுப்பார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ எதையுமே மீற முடியாது. இவர் எப்படி எடுப்பார்? அத்வைதத்தை எப்படி எடுப்பார்? இதோ தேசம் தர்மம் பரம்பைப பாரத் அப்படி ஏதோ சொல்கிறா கூட பரவாயில்ல. அந்த சதஸ்ஸு பாணிக்கிரகாவுக்கு வந்தவங்க யாராவது இருக்கீங்களா அதில்? அதில் அவர் வந்து முன் சீட்டில் வந்துட்டார், சாஞ்சு கூட உட்காரல. அவர் ஃபஸ்ட்டு டைம் சோயம் தேவதத்தா, அந்த மனுஷன்தான் இந்த மனுஷனா அப்படின்னு பார்த்தார். வியப்பாக வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்தார். நான் சரளமாக சொல்லிக்கிட்டே வந்தேன், எல்லா தத்துவத்தையும் சொல்லிகிட்டே வந்தேன். அதில் சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணினேன். என்னென்னா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இருங்கோ, ஆனால் அல்டிமேட்டு வந்து அத்வைதம் தான். இப்படி சங்கரர் வந்து சொல்கிறது, சாஸ்திரம் சொல்கிறது, கம்ஃபர்டபுளாக நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருந்துட்டு அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க.
ஒரு விஷயம் மாத்திரம் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், என்னென்னா உங்களுக்கு ஒரு குருமார்கள் இருப்பாங்க, ஒரு செட்டப் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதிலிருந்து நீங்கள் வந்து அவங்க சொல்லிட்டாங்களேன்றதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓப்பன் மைண்டாக இருங்க. எது ட்ரூத்தோ அதுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு தயாராக இருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்குது. எல்லா சம்பிரதாயத்துலேயும் ஓப்பன் மைண்டோடு இருக்கணும். அதுக்கு ரொம்ப கட்ஸ் வேணும். எது உண்மையோ, கலீலியோ மாதிரி கண்ணை குத்தினா கூட நான் அதில் தான் போவேன் அப்படி தெரியணும். இல்லை, வெரி வெரி டஃப். கொள்கைன்னா வந்துட்டுன்னா விடக்கூடாது. என் வண்டியில் வந்து மயக்க அடித்து அவன் வாந்தி எடுத்தால் கூட நான் ஒரு கொள்கை எடுத்திருக்கேன், அங்கே போய் அந்த டயத்தில் இருக்கணும். இந்த ஸ்பீடுன்னு ஒரு படம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி நிறுத்தக்கூடாது. வண்டி நிறுத்தினா கஷ்டம். ஓட்டிட்டாரு ஜி. அவர் உன் வேலை டிரைவிங், அவர் வேலை வாமிட்டிங். பக்கத்தில் இருக்குவான், அவனால் தெரிஞ்சது செய்வான். நடுவில் வேறு இது பெருமாள் கோயில், பிள்ளையார் கோயில், அதில் பிரசாதம் வேறு நான் வாங்கி வச்சுருந்தேன். அந்த பிரசாதத்தை அந்த கன்னிபுத்தூர்காரன் எடுத்துகிட்டு போயிட்டான். சரிடா அந்த பால் எடுறா அப்படின்னு. டம்ளர் இல்லை. டம்ளரை நான் இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு கொடுத்துருக்காங்க, டம்ளர் கூடவே எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு. இல்லை ஜி அவர் வாங்கிட்டாருச்சு அப்படின்னு. இந்த பாலை எப்படி குடிப்பான்? சொம்போடு குடிப்பான், சூடாக இருக்கிற பாலை. இதெல்லாம் ஸ்பீடு. அந்த வண்டி நடந்துகிட்டே இருக்கு, மூவ் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா 8 மணிக்குள்ளார அந்த கோயிலுக்குள்ளார போயிடணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா தரையை போட்டானா 9:30 தான். எல்லா பர்பஸும் போயிடும், போன எல்லா வேலையும் கெட்டு போயிடும். த ஹோல் லைஃப் இப்படி தான். நீ கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா, ஒரு துணு மிஸ் ஆச்சுன்னா நிறைய லாஸ் ஆகிடும். அதனால் நீ போயிட்டே இருக்கணும் அந்த இடத்துல, எங்கேயும் நிறுத்தப்படாது. புரியுதா? ஏ சோமிய நான் பிரம்மவித்து ஸ்வயம் பிரம்ம. உன்னை ஞானி ஆக்கிறதுக்காக இங்கே ஏற்பாடு கிடையாது. புரியுதா? பிரம்மஞானி அப்படி சொல்கிறது அது ஒரு ஈகோ ஆகிடும். பிரம்மன் எப்பொழுதும் ஸ்வயம் பிரம்ம, அதுதான் ஸ்வயம் ஜோதி. ஸ்வயம்புலிங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது சிம்பாலிக்காக சொல்கிறது. பிரம்மன் தான் ஸ்வயம் லிங்கம். லிங்கம்னா அடையாளம். புரியுதா? ஓகே. அப்போது கான்ஷியஸ் ஈஸ் ஜீவாத்மா. பிரம்மஞானம் ஏவ ஜீவாத்ம ஞானம் சம்பவதி. ஓகே. அப்போ இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். 19-20 ஒரே ஒரு விஷயத்தை சப்ஜெக்டை சொல்கிறது. உத்கிராந்தி கதி ஆகதீனாம் 19வது சூத்திரம். 20வது சூத்திரம் ஸ்வாத்மானாச்ச உத்தரயோகோ. இப்போ 2 சூத்திரத்தை சேர்த்து படிக்கணும். முதல்ல 19வது சூத்திரம் விசிஷ்டாத்வைத்திய அல்லது ஏகதேசி மதம் ட்ராவலர் ஜீவா பற்றின கருத்து. பூஜ்ய சுவாமிஜிக்கு ரொம்ப பிடிச்சது ட்ராவலர் ஜீவா. அப்போ அவர் 555 சூத்திரம் படிச்சிருக்கான்னு அப்புறம் தான் அனுமானம் கிடச்சிது எனக்கு. ஓ, இங்கேருந்து தான் நான் வந்து அந்த அந்த பிரத்ய விஞ்ஞானம் பண்ணி அந்த இடத்துல சொன்னதெல்லாம் இந்த இடத்துல வந்திருக்கிறது அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிறேன் நான். எப்படி ஃப்ளோவாகுதா அது? அதெல்லாம் சிந்தனையா? இல்லை சாக்ரட்டிஸ் அப்படிலாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி சிந்தனையா? அப்படி வேதாந்தத்தில் ஒத்துக்க மாட்டோம். உனக்கு ஸ்பெஷலாக சிந்தனை வருது அப்படின்னா ஒத்துக்க மாட்டோம். பிரமாணம் எங்கன்னு காட்டுவோம். அந்த பிரமாணம் பிரம்மசூத்திரத்தில் இருக்குவே. அவர் 555 சூத்திரம் படிச்சிருக்காரு, புரியுறதா? ஆனால் எடுக்கலை. எடுத்தால் எவனோ வரமாட்டா தெரியும். வெரி டஃப் இது. எடுக்கிற ஆளுக்கு டஃப்பு, கேட்குற ஆளுக்கு டஃப்பு. கதிகின்னா என்ன? லோகம் விட்டு லோகம் போகிறது. ட்ராவலர். புரியுதா?
அந்த இது தீட்டுக்கிட்டுலாம் பார்க்குறான்ல, தீட்டுக்கிட்டுலாம் பார்க்குறது எதுக்குன்னா, சொர்க்கலோகத்துக்கு போனோம், இங்கே ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா பித்ருலோகம் ஒன்று இருக்குது, அங்கே கூட சேர்த்துக்க மாட்டான். அப்படிதான் நீ பித்ருக்களுக்கெல்லாம் தப்பு பண்ணிட்டீன்னா, அந்த பித்ரு காரியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, 10ஆம் நாள் தீட்டு இதெல்லாம் இருக்கிறது, அதில் நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா அங்கே ஒன்றா தள்ளி விட்ருவான். புண்ணியம் ஜாஸ்தி பரோபகாரம் பண்ணினா நமக்கு இருக்கிறதையே எடுத்து கொடுக்குறது, அது எடுத்துக்கூடாதுன்னா அதிலே துணுண்டு கொடுக்குறான். நல்லா தான் எடுத்து கொடுக்குறது என்ன, அவ்வளோ சைஸு கொடுத்தது இல்லைச்சி. புரியுதா? ரொம்ப பரோபகாரம் பண்ணால் சொர்க்கத்துக்கு போகலாம், ஆனால் எந்த லோகத்துக்கு போனாலும் திருப்பி வரணும். அதுவும் உபநிஷத் சொல்லிடுது. ஆகதிகி, மீண்டும் ஒரு சரீரம் எடுப்பான். ஓகே. ஊர்துவ கதிகி, மத்திய கதி, மத்தியில் இருக்கிறது. அப்போ ஜீவாத்மா சரீரம் விட்டு போகிறது இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா செத்து போனவங்க பக்கத்தில் இருந்தீங்கன்னா அந்த சரீரம் சூடாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பயப்படக்கூடாது. புரியுதா? அப்போ அந்த ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு போகிறது. புரியுதா? நான் பரீட்சை பண்ணி பார்த்தேன் நான். புரியுதா? கடைசியாக எந்த பிராணன் போகும்? உதானா போகும். ஏன் சூடாக இருக்கு? சமானம் இருக்கு. சமானம் இருக்கிற வரைக்கும் பாடி சூடாக இருக்கும். உதானா தான் அடுத்த சரீரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதா. பொறுப்பான ஆள் உதானா தான். நெக்ஸ்ட்டு சரீரத்தை இந்த ஜீவாவை அப்படியே கொண்டு போய் இன்னொரு கூடு விட்டு கூடு பாயும், கொண்டு போய் ஏதோ ஒரு லோகத்தில் ஆட்களில் எதையோ ஒன்றுத்தில் போய் சேர்த்துரும், சரீரத்தில் சேர்த்துரும். புரியுறதா? அப்போ ஜீவாத்மா மேலே கீழே லோகத்துக்கு ட்ராவல் பண்ணுறது கதிகி. ஜீவாத்மா சரீரத்தை விட்டு போகிறது இல்லையா, அதுக்கு பேர் உத்கிராந்தி. அதே ஜீவாத்மா பான் பிறக்கிறது இல்லையா, இந்த குடும்பத்தில் இந்த ஃபேமிலியில் இந்த குழந்தை பிறக்கிறது இல்லையா, அது பற்றி ஆகதிகி. பேபி பிறந்திருக்கு, அதுக்கு பேர் என்ன? ஆகதிகி. தாத்தா போயிட்டார், அதுக்கு பேர் என்ன? கதிகி. மூச்சு திணறின்னு இருக்கு, அதுக்கு பேர் என்ன? உத்கிராந்தி. டாக்டர் சொல்லுவார் எல்லாருக்கும் சொல்லிடுங்க அப்படின்னு. ஆனால் சில கேஸு போகவே போகாது. அவ்வளோ செலவு பண்ணிட்டு வந்த பிறகு கூட இருக்கும், டேய் நல்லா போன பிறகு எனக்கு தந்தி அடி அப்படின்னும். அப்போ மூணு இருக்கு. புரியுதா? 3 விஷயம்: உத்கிராந்தி, கதிகி, ஆகதிகி. டிபார்ச்சர் உத்கிராந்தி, அரைவல் ஆகதிகி. பூஜ்ய சுவாமிஜி இப்போ டிபார்ச்சர் அப்படின்றா. ஒரு ஃபாரின் சுவாமி, பூஜ்ய சுவாமிஜி இப்போ டிபார்ச்சர் ஆயிட்டார், பூஜ்ய சுவாமிஜி இப்போ டிபார்ச்சர் ஆயிட்டார் அப்படின்றான். அடாப்பாவி, இதுவோ சென்ட்ரல் ஸ்டேஷனில் வண்டி டிபார்ச்சர் சொல்கிற மாதிரி சொல்கிறான். ஆங்கில கல்வி மோகம். நான் என்ன சொல்கிறது, யார்கிட்ட போய் சொல்கிறது? அந்த டயத்தில் சீரியஸாக இருக்குது, ஆனால் புத்தி பிரகாசமாக இருக்குது. டிபார்ச்சர் சொல்கிறேன், கூறுகட்ட பயல. நம்ம எவ்வளோ தெய்வமாக கும்பிட்டுருக்கோம். இது ஸ்ருதி வாக்கியம். அப்போ ஜீவாத்மா அணுபரிமாணம். ஏகதேசி மத்திய பரிமாணத்தை எடுத்துக்கிறது இல்லை, ஏன்னா அது பரீட்சபல். புரியுதா? சரீரம் அனித்தியம், அது எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பாக தெரியும். புரியுதா? அதனால் அது எடுத்துக்கிறது இல்லை. விபு பரிமாணம் ஏற்க முடியாது, அதில் அணு பரிமாணம் தான் அவனுடைய ஸ்டேட்டஸ். தேர்ஃபோர் ஜீவாத்மா சர்வகதகா சித்தாந்தம், அதுக்கு விரோதமாக இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு 10 சூத்திரம் வியாசாச்சாரியார். அதாவது
ஒரு விஷயத்தை சொல்லி இன்டைரக்டாக ஜீவாத்மா சர்வகதகன்னு சொல்ல போகிறார். அவ்வளோதான். உத்கிராந்தி கதி ஆகதீனம் ஆகதீனாம். உத்கிராந்தி கதிகி ஆகதிகி 3 சொல்லிருக்கு. இதை உடலை விட்டு போகிறது. இதுக்கான ஸ்ருதி வாக்கியம் என்ன அப்படின்னா பிருகதாரண்யம் 4:4-2 ஏதஸ்ய கிருதஸ்ய அக்ரம் பிரத்யோதேன ஏஷ ஆத்மா நிஷ்கிராமதி சஷ்டுஹோ வா மூர்த்தேன வா அந்நேப்ரவா ஷரீர தேசப்பியா உத்கிராமந்தம் பிராணஹா. எங்கே எடுக்கிறா பாரு வியாசாச்சாரியார். வியாசாச்சாரியர் இயற்றினார், அதனால் அவருக்கு தெரியும். அப்போ சங்கராச்சாரியர் பாஷ்யக்காரர் எவ்வளோ கரைச்சி குடிச்சிருப்பார் பார். அந்தந்த இடத்துல எடுக்கணும். அப்போ பிரகதாரண்யம் 4:4-2 மிக தெளிவாக என்ன சொல்லிருக்கு, அந்திம காலத்தில் ஜீவாத்மா கண்ணின் வழியாகவோ தலையினுடைய உச்சியின் வழியாகவோ உறுப்புகளின் எந்த ஒரு பாகமோ அந்த ஜீவா வெளியேறும். ஓகே, பிராணன் வெளியேறுகிறது. அப்போ எல்லா புலன் போகும்போது பிராணன் போகும்போது எல்லாரையும் சேர்த்து ஆக்ஷன் போயிடும். புரியுதா? கேட்குற சக்தி, பார்க்குற சக்தி, கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், உன் மனசை இத்தனை நாள் லோலாயாப்பட்ட மனசு அது அந்த சரீரத்தில் விட்டுட்டு போகாது. அது புரியுதா? இருந்தால் இருக்கணும்லாம் கஷ்டம். அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடும். புரியுதா? எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுது. அப்போ ஜீவாத்மா எப்படியா சர்வகதகர் சொல்கிற, இந்த சரீரத்திலேருந்து போகிறதுன்னு உபநிஷத்து சொல்கிறது. நீ சுருத்தித்தனும் பிரமாணம் சொல்கிற, சுருத்தி இப்படி சொல்கிறத, அதனால் கிடையாது. தேர்ஃபோர் அணுபரிமாணா. சரி, அடுத்த சொல் என்ன? கதிஹி கதி ஆகதி. கதினா பயணிக்கும் ஜீவா, டிராவலர் ஜீவா. அடுத்த சொல்லு அகதி. மீண்டும் ஜீவாத்மா இன்னொரு சரீரத்திற்குள் நுழையிறதுக்கு பேர் ஆகதி. ஆகதி ஆகதி அது என்ன? பிருகதாரண்யம் 4:4-6. திருப்பி இன்னொரு சரீரத்துக்குள்ளே வரணும்ல, அதுக்கு சுருதி வாக்கியம். அப்படி எது அப்படின்றது சொல்கிறது 4வது அத்தியாயத்தில் சொல்கிறது. ஸ்வயம் ஜோதி பிராமணம் ஷாரீரிக பிராமணம். 4:4-6 மந்திரத்தில் என்ன சொல்கிறது? ததேவ சக்தா சக கர்மனைதி லிங்கம் மனோயத்ர நிஷக்தமஸ்ய பிராப்யாந்தம் கர்மனஸ்தஸ்ய யது கிஞ்சேன கரோத்யம் தஸ்மாத் லோகாத் புனः ஏதி தஸ்மை லோகாய கர்மனே. அப்போ இந்த மந்திரத்தில் என்ன சொல்கிறதுன்னா, கமனம் ஆகமனம், கமனம் ஆகமனம் ரெண்டுமே சொல்கிறது. சரீரத்தை விட்டு போகிறதையும் சொல்கிறது, இன்னொரு சரீரத்துக்குள்ளே வர்றதையும் சொல்கிறது. ததேவ சக்தா. அப்போது அவர் ததேக சக்தா சக கர்மணி. இதெல்லாம் அத்தாரிட்டி ஸ்லோகம். அதாவது நீ உயிர் போகும்போது எந்த மாதிரி நினைக்கிறையோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் ஜீவா கிடைக்கும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? மான் பிறந்தார ஜடபரதர். அவரு எல்லாம் துறந்தவர், கட்ட பிரம்மச்சாரி. ஒரு மானு அது ஆசிரமத்துக்குள்ளே வந்துடுத்து. அது குட்டியில் எல்லாமே அழகாக இருக்கும். அது துள்ளி துள்ளி வர குதிக்கிறதா, அது இப்படிலாம் வந்து அழகு காட்டுமா? பா, அதெல்லாம் ஒரு ரசனைன்னு வச்சுக்க. இப்போ நான் வரும்போதே இப்போ ஒரு அந்த சைத்தன்ய பாரதின்னு இப்படி சிரிக்கிறான். போடி, நான் கிளாஸுக்கு போனேன். கொஞ்சம் விட்டேன்னா போச்சு லைஃபு. புரியுதா?
இதெல்லாம் ப்ராக்டிக்கல் உதாரணம். புரியுதா? அப்போ இன்னும் இந்த மானை யாரை காப்பாற்றுவா, இந்த மானை யாரை காப்பாற்றுவா, இது அவர் தான் பால் பாட்டிலாம் விட்டு அதை குடிக்க வச்சு பழக்க வச்சுன்னு இருக்காரு. மானா பிறந்துட்டார். இப்போ கடைசி காலத்தில் எனக்கு வந்து இது ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சு. உடனே அந்த இது நிவாரண சட்டகம் இருக்குல்ல, நிர்வாண சட்டகம், அது வந்து கிடச்சிது. கரெக்டாக அதை வந்து ரிப்பீட்டடாக போட்டு விட்டுட்டேன். நிர்வாண சட்டகம் புரியுதா? சப்போஸ் கிளிக் ஆகிடுச்சுன்னா நிர்வாண சட்டகத்தில் போயிட்டோம் அப்படின்னு. எரும மாடு மாத்திரம் இல்லை, மேலே ஏறி கீழே இறங்கிடுது வண்டி. ஃபஸ்ட்டு அபசகுணம், ரெண்டாவது அபசகுணம் எரும மாடாக எல்லாம் வந்தது. மூணாவது அபசகுணம் முக்கியமான டாக்டரு அந்த கதை சாத்திட்டு போயிட்டார். டைரக்ஷன் கரெக்டாக இருக்கிறது. வேர்த்து கொட்டுறது. எனக்கு பக்கத்தில் டிரைவர் இருக்கு, அவனுக்கும் வேர்த்து கொட்டுறது. வெரி டிஃபிகல்ட். ஆனால் நான் தெளிவாக இருக்கேன். ஏன்னா நிர்வாண சடகம் இருக்கேன், புரியுதா? ஆனால் அவனுக்கு ஒரு சடகமும் இல்லை, அவன் பிஸ்னஸ் ஆள். ஐ என்ஜாய்ட் தட். அங்கே போய் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லை, அது துணுன்னு இருக்கேன். ஆனால் சத்தம் போட்டு பேச முடியாது. இந்த மாதிரி கிட்டக்க அம்மா, அந்த டாக்டர் அம்மாவை கொஞ்சம் படுக்கிற மாதிரி பெட்டை கொஞ்சம் பெருசு பண்ணுன்னா வேர்த்து கொறு கொட்டுது. அந்த ரிப்போர்ட்லாம் அவள் பயந்து போயிடுறான். இது ஒரு மாதிரி பேசுகிறாரு, இது அந்த அந்த இதில் ஹார்ட் அட்டாக்கில் ஏதாவது பேத்தல் வருமோ அப்படின்னா. நான் ஒன்றும் பேத்தலை, சரியான புத்தியில் தான் பேசுகிறேன். எங்கள் டாக்டர் இருக்காங்க, அந்த நம்பரில் பேசிக்கோங்க. நீங்கள் உங்கள் டெக்னிக்கலான விஷயம்லாம் அந்த டெக்னிக்கலான விஷயம் பேசுங்க. நம்மளுக்கு வந்து வைத்தியமே இருக்க ஒரு பெரிய எபிசோடு பண்ணிடலாம், ஒரு 10 புக்கு போட்டுடலாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். புரியுதா? அதுவும் இந்த நோய் வைத்தியம் டாக்டரு ஹாஸ்பிட்டலுன்னு வந்துட்டுன்னு வச்சுக்க, அப்படியே ஒரு உற்சாகம் ஆகிடும் எனக்கு. ஒரு ஜாய் இல்லை, ஃபன். புரியுறதா? அப்போ ததேவ சக்தகா, புரியுதா? அந்த பிறவி அடைவான். நீங்கள் சில கார்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நாய் போகும், சொகுசு காரில் பார்த்தீங்கன்னா நீங்கள், அவெல்லாம் யார்? இவளை டக்குன்னு புரிஞ்சிட்டீங்க. உத்கிராந்தி கதி ஆகதி, டிராவலர் ஜீவா, இறப்பு உடையவன். ஜீவாத்மா அணுத்துவவாதகா. நெக்ஸ்ட் சூத்திரம் 20. ஸ்வாத்மானச்ச உத்தரயோகோ. போன சூத்திரத்தில் ஜீவாத்மா 3 விஷயங்கள் இருக்கு. ஏகதேசி கூறினா ஜீவாத்மா அளவு, அணுத்துவம், மற்ற 2 இரலவெண்ட். புரியுதா? உத்கிராமந்தி உடம்பை விடுறது. இதுக்கு வேறாக ஒரு பொருள் வரலாம், அதாவது உடம்பின் மீது உள்ள அபிமானத்தை விடுவது என்பது விஷயத்தை நிராகரித்து ஏகதேசி கதி ஆகதி இது 2 மாத்திரம் எடுத்துக்கிறான். உத்கிராந்தியை வந்து விட்டுட்டான். புரியுதா? இந்த சூத்திரத்தில் ஸ்வாத்மான ச உத்தரயோகோ 3 சொல்லு. ச அப்படின்னா போன சூத்திரத்தில் சொன்னது மாதிரி சப்போர்ட் செய்கிற மாதிரி இன்னொன்று சொல்கிறது. உத்தரயோகோ பின்னால் சொல்லப்பட்ட 2 விஷயங்கள், அதாவது உத்கிராந்தி மேலோட்டமாக சொன்ன காரணத்தினால் நீக்கிவிட்டு 2 மாற்றம் எடுத்துக்கொள். கதி ஆகதி அதை மாத்திரம் எடுத்துக்கோ, பெருசாக ஒரு விஷயம் இல்லை. கதி ஆகதியோகோ சம்பந்தாத். ஜீவாத்மா இறந்த பிறகு ஒன்று மேல் உலகத்துக்கோ அல்லது மேல் உலகத்துக்கு போனது ஒன்று ஏதோ ஒரு சரீரத்துக்கோ வந்து சேரும். ஸ்வாத்மானா, ஸ்வாத்மானா மீன்ஸ் ஜீவாத்மனா. ஸ்வ இஸ் ஈக்குவல் டு ஆத்மனா, அப்படி பொருள். அப்போ பரமாத்மா சொல்லவில்லை, இங்கே ஜீவாத்மா தான் சொல்லுகிறது. அப்படி இந்த சொல்லு வந்து குறிக்கிறது. ஓகே, அப்போது ஸ்ருணு அத்வைத வேதாந்தம் மாத்திரமே ஜீவாத்மா பரமாத்மா என்ற பிரிவு சொல்கிறோம்.
ரெண்டாக பிரித்து சொல்கிறோம். ஜீவாத்மா பரமாத்மான்னு சொல்கிற குரூப்பு வேதாந்த மாத்திரம்தான். மற்றவங்க அப்படி பிரித்து சொல்ல மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அத்வைதத்தில் பிரித்து சொன்னதுனால அத்வைதத்தில் தான் ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம்னு சொல்கிறோம். அப்போ ஜீவாத்மாவை எக்ஸ்பிளைன் பண்ணி அது பரமாத்மா. அப்போ நீ ஜீவ ஈஸ்வர ஜகத்து மூணுத்தையுமே விசாரம் பண்ணினா ஒரே பொருள் தான் வரும், ஒரே ஆன்சர் தான் வரும். புரியுதா? அப்போது மற்ற எல்லா தர்ஷன்களும் ஜீவாத்மா பரமாத்மா தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கு, செப்பரேட். தேர்ஃபோர் ஜீவாத்மா தனக்குள்ளேயே இப்போ இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போகிறான், அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு வருவான், பூஜை ரூம்லேருந்து ஸ்டடீஸ் ரூம் போவான். எப்படி இன்டர்னலில் ஜர்னி பண்ணுறானோ அப்படி அதே போல் அப்புறம் வெளியில் போயிடுவான், கிளாஸ்க்கு எல்லாம் போயிடுவான், சப்போஸு இல்லாட்டி வேறு ஊருக்கு போயிடுவான். எக்ஸ்டர்னல் ஜர்னி. அப்போது ஜீவா ரெண்டு விதமாக பண்ணுறான். தனக்குள்ளேயே ஒரு ட்ராவல், அப்புறம் எக்ஸ்டர்னல் ட்ராவல் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறது பிருகதாரண்யம் 4:4:1. ஏதோஹோ தேஜோ மாத்திரா சமாப்பிய ததானோ ஹிருதயமேவ அன்பவ கிராமதி. ஒவ்வொரு நாளும் இவன் ஆஃபீஸ் போகிற மாதிரி இவன் ஹிருதயத்தில் இருக்கிறவன் ஜீவா ஹிருதயத்தில் இருக்கான். ஆஃபீஸுக்கு எங்கே வரணும்? கோலகத்துக்கு வரணும். அப்போ தான் செய்ய முடியும். கண்ணு திறக்கும், எல்லாம் பார்க்கும், கண்ணு திறக்கும், கை கால் மூவ் ஆகும். ஓகே, இது ஆஃபீஸ். த ஹோல் பாடி என்றது என்ன? கோலகம். புரியுதா? இந்த கோலகத்துக்கு எப்போ அவர் கண்ணு திறந்து கண்ணில் முன்னாடி இருக்கவங்களாம் தெரியும், சென்சியஸ் வரணும், அந்த ஜீவா அங்கே வரணும். அப்போ தான் இருக்கிற ஆள் யாருன்னு தெரியும். புரியுதா? திருப்பி தூங்க போகும்போது என்ன ஆகிடும்? இந்த கோலகத்திலேருந்து வித்ராயல் பண்ணிவிடும் ஜீவா. வித்ராயல் பண்ணி ஹிருதயத்தில் போயிடும். இது இன்டர்னல் ஜர்னி. புரியுதா? எக்ஸ்டர்னல் ஜர்னி என்ன? இந்த சரீரத்திலேருந்து இன்னொரு சரீரம் போகிறது, அது எக்ஸ்டர்னல் ஜர்னி. புரியுதா? இப்போ அதை தான் சொல்கிறது. ஹிருதயமேவ அன்பவ கிராமதி. ஜீவாத்மா கோலகத்திலிருந்து ஹிருதயம், இது இன்டர்னல் ஜர்னி. அது போல் அவுட்டர் ஜர்னி இருக்குது, அது வேறு ஸ்லோகம் இருக்குது. 4:3:11 பிருகதாரண்யம். ஓகே, ஜீவாத்மா சரீரம் விட்டு இன்னொரு சரீரத்துக்கு போகிறது. சொப்னே சரீரம் அபிப்ரகிருத்தய அசுப்தா சுப்தான் அபிசாகசீதி சுக்ரமாதாய புனரைதி ஸ்தானம் ஹிரண்மயா புருஷா ஏகஹம்சா. ஏன் சுவாமிஜி உயிரோடு விளையாடுறீங்களே நீங்கள்? இல்லை, நாங்கள் அந்த ஜீவாவை, உயிரை, பிராணனை எவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் பத்திரமா வச்சுருக்கோம். அது ஒன்றும் சகஜமாக விளையாட்டு பந்து மாதிரி இப்படி போட்டு போட்டு காட்டுறீங்களே அப்படின்னு. நம்ம இப்போ பிருகதாரண்யம் சொல்கிறது ஜீவாத்மா சரீரத்துக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறது மாதிரி, கோலகம் டு ஹிருதயம் ஆஃபீஸ் போகிற மாதிரி, ஹிருதயம் டு கோலகம் திருப்பி வீட்டுக்கு வந்துடுற மாதிரி. இப்படிதா எல்லா புலன்களும் வேலைகளை ஆரம்பிக்கிறது. வெளியில் வந்தோடனே புலன்கள்லாம் வேலை செய்கிறது, சென்சஸ்லாம். திருப்பி ஜீவா அதுலேருந்து வித்ட்ரால் பண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா வீட்டுக்குள்ளே எல்லா புலன்களும் வித்ட்ரால் பண்ணிடும். புரியுதா? அதுதான் கோலகம். அப்போ உன்னுடைய கண்கள் எத்தனை அழகு, அதன் புருவம், அதன் ஒளி, அப்படிலாம் சொன்னால் என்ன அர்த்தம்? கோலகம்னு அர்த்தம். செவ்வேரி கண்ணே, இல்லை நீலக்கண்ணே, ப்ளூ கண்ணே, பூனைக்கண்ணே, அப்படி அப்படிலாம் சொன்னேன்னா அதுக்கு பேர் கோலகம்னு பேர். மையிட்ட கண்ணுக்கு, புரியுதா? அந்த மையை இங்கே வேற கொஞ்சம் இட்டுக்கணும் எக்ஸ்ட்ரா, அப்போ தான் அழகாக இருக்கும், கயல் விழி இருக்கும். இதெல்லாம் ஒரு ரச்சனை வேணும் அது மனுஷனுக்கு. ஆனால் அதுக்கு பேர் சாஸ்திரத்தில் கோலகம்னு பேர். எப்படியோ இட்டுக்கோ. அந்த கண்ணில் வேற கண்ணை மூடின்னு இங்கே வேற ஏதோ பண்ணிப்பா. புரியுதா? அது லைட்டாக தான் பண்ணும். ஏதாவது கண்ணுக்குள்ளே போச்சுன்னா கஷ்டம். அது வேற
உபத்திரம். நீ அந்த அந்த சினிமாவில் நடிக்கிறதுக்கு பதிலாக அழுதுன்ற பண்ணி எக்ஸ்ட்ரா பண்ணிட்டேன்னா புரியுதா? இது சும்மா தைலம் தடவும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தடவிட்டேன்னா கொஞ்சம் நாசுக்காக கண்ணுக்கிட்ட போகும்போது நாசுக்காக இருக்கணும். புரியுதா? அப்போ பார்வை தெரியுதா பார்வை தெரியலையா, கண்ணு தெரிஞ்சா கண்ணு தெரியலையாடா அப்படி சொன்னால் புலன்கள்னு அர்த்தம், இந்திரியங்கள். அந்த கண்ணு கருணையோடு பார்க்குறதா கோபத்தோடு பார்க்குறதா அது பண்புன்னு அர்த்தம். அதே கண்ணு அதே பார்வை அதே கண்கள் டிசைட் பண்ணுறதுன்னு வச்சுக்கோ, ஒரு விஷயத்தை எடுத்து புத்தின்னு அர்த்தம். ஒரே கண்ணு தான். புரியுதா? அப்போது அதாவது சைத்தன்யத்தோடு சேர்த்து மனசு புத்தி இந்திரியங்கள் சேர்ந்த ஒரு குடும்பத்துக்கு பேர் ஜீவாத்மா. வித் சைத்தன்யத்தோடு இருக்கிறதுக்கு பேர் என்ன? அந்த ஃபேமிலி குரூப்புக்கு பேர் என்ன? ஜீவாத்மா. சித்தாந்தம் என்ன சொல்கிறதுன்னா அந்த ஜீவாத்மா நாட் ட்ராவலர் ஜீவா, அது பரமாத்மா. புரியுதா? ஏன்? சர்வகதா, எங்கும் இருக்கிறது. நேக நானாஸ்தி கிஞ்சன அகம் பிரம்மாஸ்மி ஏகத்துவம் அனுபஷ்யதி. இதெல்லாம் உபனிஷத்து வாக்கியம். அப்போ ஏகதேசி விசிஷ்டாத்வைத்த ஐடியா, ஜீவாத்மா அணுத்துவவாதா. அப்படி இவன் சொல்கிறான், இங்கே பாரு, ஏணி வச்சாலும் எட்டாது உனக்கு, நீ அல்ப ஜீவ மானிட பதர். பரமாத்மா எங்கே, ஜீவாத்மா எங்கே? அவனோட கம்பேர் பண்ணுற. அதனால் பரமாத்மாவுக்கு வேறாக ஜீவாத்மாவாக இருந்தால் பரமாத்மா விபுகு வராது. சப்போஸ் பரமாத்மாவின் அம்சம் ஒரு பகுதியாக ஜீவாத்மா ஒரு வாலாக இருந்ததுன்னா பரமாத்மாவுக்கு தோஷம் வந்துடும். நம்ம சொல்கிறோம் உபநிஷத்து மகா வாக்கியம் நிறைய கொட்டி கிடக்கிறது. அதில் அயம் ஆத்ம பிரம்ம, தத்துவமசி, பிரஜானம் பிரம்ம, நேக நானாஸ்தி கிஞ்சன, அதெல்லாம் பொய்யா? அதெல்லாம் பொய்யா? புரியல வேணால் சொல்லு, பொய்யா? அப்போ உத்கிராந்தி அதிகரணத்தில் 10 சூத்திரம் அணுத்துவ பரிணாமம் இருக்கிறது. இது கடைசியாக இருக்கிறது இதுக்கு சொல்லப்படுறது 21வது சூத்திரத்தில். இப்போ நம்ம முடிச்சுடுவோம். நான் அணுகு அதஸ்ருதேகே இது சேத் நான் இதர அதிகாராத். ஓகே, அப்போ ஏகதேசிப்படி அணுத்துவவாதம் தொடர்ச்சி தான் இந்த சூத்திரம். ஓகே, இப்போ நமக்கு தர்மமே தகராறில் இருக்குது. புரியுறதா? அதுக்கப்புறம் நம்ம தர்மத்தை தாண்டி நம்ம ஜீவாவுக்கு வரணும், உபாதிக்கு வரணும். உபாதியில் தர்மமாக செஞ்சு அதில் விசிஷ்டாத்வைத்தத்துக்கு வரணும். பகவான் தான் எல்லாம் இருக்காருன்றதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பகவானே நானே, நானேன்னா அந்த சொல்லக்கூடாது, பகவான் தான் மத்தர் இருக்கார். ஓகே, அப்படி நம்ம ஒன்று ஒன்றா புரிஞ்சுக்கணும். சர்வதர்மான் பரித்யஜ்ய, ஸ்வதர்மம் இருக்கிற வரைக்கும் இது நடக்காது. எல்லா ஸ்வதர்மமும் இல்லை, எனக்கு எந்த கடமையும் இல்லை, கடமை அது என் கடமை. அப்போ அத்வைத வேதாந்த கருத்து நான் அணுகு ஜீவாத்மா மகான் விபுகு, அதற்கு ஸ்ருதி வாக்கியம் இருக்கு. ஓய், இந்த கருத்து அது சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ருதி வாக்கியம் எங்கே இருக்குது? பிருகதாரண்யம் 4:4:22 இருக்குது. சவா ஏஷ மகான் அஜகா ஆத்மா. நெக்ஸ்ட் ரிப்பீட்டேஷன் பண்ணுறது, சவா ஏஷ மகான் அஜகா ஆத்மா 4:4:25. அபயம் வை பிரம்ம அபயம் ஹி வை பிரம்ம பவதி. எது அபயமோ அது பிரம்மன், இதை உணர்ந்தாலும் அதே அபயம் பிரம்மன் நீ ஆகிறாய். பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் கீதையில் 2வது அத்தியாயத்தில் 12-24 வரைக்கும் சொல்கிறார். நித்திய சர்வகதஸ்தானுகு
அப்படி சொல்லிகிட்டே போகிறாரு. அப்போது ஆத்மா அழிவுதலை அர்ஜுனா, அதுக்கு பிறப்பு இறப்பு என்றது கிடையாது, என்றும் உள்ளது, எங்கும் உள்ளது. கர்மனைகி சம்சித்திம் ஆஸ்திதோ ஜனகாதயா. அவன் சும்மா இல்லை, நீ சொல்கிறதெல்லாம் எவனுக்காவது தெரிஞ்சிருக்கான்னு கேட்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 48 லட்சத்தில் எவனுக்கும் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும், புரியுதா, நான் உட்பட அப்படின்றான். எவனாவது இருக்கான்னு. ஏன்பா இல்லை, ஜனகாதயா, ஜனகர் போன்ற எண்ணற்றவர்கள் இருக்கிறாங்க அப்படி கிருஷ்ணன் சொன்னார். இப்போ ஜீவாத்மா விபுகு ந அணுத்துவ பரிமாணம். நானுன்னு அர்த்தம், நான் அணுகு, புரியுதா. அத்தத் ஸ்ருதிஹே ஸ்ருதேஹே, இது வரைக்கும் அத்வைத கருத்து, புரியுதா. இந்த ஒரே சூத்திரத்தில் அத்வைத கருத்து. அந்த அத்வைத கருத்து ஏகதேசிக்கு என்னது, நானும் அதத் சூர்த்தேகே அத்வைத சொல்கிறது. அப்போ ஏகதேசிக்கு என்னது, இது சொல்லிட்டா டீ கொடுப்பேன். நானும் பூர்வபக்ஷம், புரியுதா. நீ பூர்வபக்ஷம் சொன்னாலும் யாரோ ஒரு ஆள் மேலே ஏற்றிக்கூடாது. இங்கே அத்வைத்தியே பூர்வபக்ஷம் யாருக்கு, ஏகதேசிக்கு, புரியுதா. கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க, வெரி குட். இது சேத் ந, அப்போ டீ உண்டு. ஓ, இது சேத் ந ஏகதேசின்னு சொல்ல, நீ 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 சொல்கிற போதெல்லாம் அப்படி கிடையாது, புரியுதா. ஜீவாத்மா விபுகு ந அணுத்துவம் அப்படி சொல்கிறான். ஓகே, இதர அதிகாராத், இதர அதிகாராத், எங்கெல்லாம் விபுத்துவம் சொல்லப்பட்டிருக்கோ, ஓய் உன் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அது ஜீவாத்மாவை குறிக்கலை, அது பரமாத்மாவை குறிக்குது. எங்கெல்லாம் விபுவு சொல்கிறதோ உன் இஷ்டத்துக்கு இரண்யகசிப்பு மாதிரி பேசக்கூடாது, புரியுதா. மூடனே, அல்ப ஜீவனே, நீ உன்னை இறைவனோடு சேர்த்து கொள்கிறாயா அப்படி கேட்குறான் இந்த ஏகதேசி, புரியுதா. அப்போது அணுபரிமாணகா ஐக்கியம் ஏற்படாது. ஜீவாத்மா அநேகா. இது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சுக்கலைன்னா டிஃபிகல்ட்டாகிடும். இந்த ஸ்லோகத்தை, இந்த சூத்திரத்தை, அர்த்தத்தை மாத்திரம் முடிச்சிடுவான். நானு அப்படின்னா நான் அணுகு, அதத் தத் ஸ்ருதேகே இது சேத் ந இதர அதிகாராத், இப்படி பிரித்து அன்வயம் பண்ணிக்கணும். ந அணுகு சித்தாந்தியோட பதில், ஜீவாத்மா ந அணுபரிமாணகா பவதி, தது விபுகு பரிமாணகா. அதத் ஸ்ருதேகே, காரணம் ஸ்ருதியில் முரண்பாடு இல்லை. இது சித்தாந்தியோட பதில். ஏகதேசி, இது சேத் ந, உன்னுடைய வாதம் தவறு. ஏன், இதர அதிகாராத், இங்கே சொல்லப்படுற கான்டெஸ்டில் வேற டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புரியுதா. தது அது, எது, அணுபரிமாணகா அத்தத்து, அத்தத்து ந ஸ்ருதி வாக்கியம் அணுபரிமாணகா, கன்க்ளூஷன் வேறாக ஸ்ருதி வாக்கியம் இருக்கிறது. அதத்து அப்படின்னா அணுநூகு, அதாவது விபு பரிமாணகா, ஸ்ருதி முக்கியமான வாக்கியம். வியாசர் இங்கே சொல்கிறாரு அதத் ஸ்ருதேகே, அதத் ஸ்ருதேகே. என்ன ஸ்ருதி வாக்கியம் இருக்குது, 4:4:22 சவா ஏஷ மகான் அஜகா ஆத்மா விஜானமயா பிராணகா, பிறப்பு இறப்பற்ற ஜீவாத்மாவே பரமாத்மாக உள்ளது, தத்துவமசி அப்படி சொல்கிறது. இதர சேத் ந, நீ சொல்கிற வாதம் பொருந்தாது, புரியுதா. இப்போ திருப்பி அதே சொல்கிறேல, உங்களுக்கு பசி மயக்கம் வந்துருத்தா அப்படி கேட்கக்கூடாது, திருப்பி அதை ரிப்பீட் பண்ணுறேன். இதில் பலான கருத்து இருக்குது. இதர அதிகாராத், இதரஸ்ய அதிகாரகா இதர அதிகாராத், வேறு ஒரு கருத்து இருக்கிறது. அதிகாரகா அப்படின்னா காரணம், கான்டெஸ்ட். ஓகே, நீ சொல்கிற மாதிரி அந்த பரமாத்மான்றது வராது.
இங்கே ஏகதேசியுடைய அனுபவமோ நம்முடைய சொந்த அனுபவமோ ஒன்றா தான் இருக்கிறது. அதனால் இங்கே நம்ம எப்படி நம்மளுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறோமோ அந்த மாதிரி சொல்கிறான். ஜீவாத்மா ந விபு அகம் அணுபரிமாணகா. நீ யாருக்கிட்ட வேணால் போய் கேளு, நான் விபுகு, நான் சர்வகதகா அப்படி எவனா சொல்லுவான்? யார்கிட்ட கேட்டு, பிரதான் மந்திரிலேருந்து வார்டு மெம்பர் வரைக்கும் எங்கே வேணால் கேட்டுப்பார், அகம் சர்வகதகா அப்படி சொல்லுவானே. எங்கே அங்கே போயிட்டீங்க, என்கிட்டயே கேளுங்களேன். அதனால் நீங்கள் சொல்கிறது ரொம்ப தப்பு. அதனால் இவன் அடுத்த சூத்திரத்துக்கு போயிட்டான். 22 ஸ்வசப்த உன்மானப்ஸ்ய. அதை ஆஃப்டர் டி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதா பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.